வணக்கம். நெருப்பு தமிழன். திருச்செந்தூருக்கு போனார் தளபதி. என்ன திடீர்னு திருச்செந்தூர் போயிருக்கிறாரு? நாங்க பாஸ் பெரிய ஆச்சரியமாகவும் பேரதிர்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா தளபதிக்கு வெளியில் போனாவே கூட்டம் வரும். தளபதிக்கு இந்த கூட்டத்தை பார்த்தா கசன்னு அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த கூட்டத்தை பார்த்தா தளபதிக்கு நசன்னு இருக்குமே. அதான் ஒன்றும் புரியலை. நம்ம தளபதியினுடைய காலு கூட தரையில் படக்கூடாது, மண்ணில். அவர் காலு கூட கிரானைட்ஸ் டைல்ஸ் அந்த மாதிரி தான் இப்போ கீழே காலை வைப்பாரே தவிர மண்ணில் கூட நம்ம தளபதியுடைய கால் பதியாது. என்ன திடீர்னு திருச்செந்தூர் போயிருக்கிறாரு? எதுவும் விசேஷமா? ஒன்றும் புரியலை. நம்ம அவர் தான் சொன்னார், எங்கே போனாலும் கூட்டம் கூடுது, என்னால் எதுவும் செய்ய முடியல, அதனால தான் நான் எங்கேயும் வெளியில் போகிறதில்ல, அதனால தான் நான் 6 மணிக்கு மேலே எங்கேயும் போகிறதும் இல்லை வர்றதும் இல்லை அப்படின்னு சொன்னவர் எதுக்கு திருச்செந்தூருக்கு போனார்? திருச்செந்தூர் முருகனுக்கு போயிட்டு அன்னக்காவடி எடுக்க போகிறாரா, இல்லை குண்டக்காவடி எடுக்க போகிறாரா? அதெல்லாம் இல்லை. அங்கே போனோடனே திருச்செந்தூருக்கு போனார். நம்ம ஆள் போன உடனே அப்படியே ஐயராக மாறிட்டார். எப்படி? அப்படி இப்போ நம்ம ஆள் எங்கேயாவது இஸ்லாமியர் போனார்னா நோம்பு கஞ்சி குடிக்க போனாப்புலனா அப்துல்லா ரஹமதுல்லாவாக மாறிடுவாப்புல. அங்கேருந்து மாரியம்மன் கோயிலுக்கு போனாப்புலனா மாரியம்மன் கோயிலுக்கு போகும்போது முருகனா ரமேஷா சுரேஷா மாறிடுவாப்புல. அதுக்கப்புறம் நம்ம அந்தோனியார் தேவாலயத்துக்கு போகும்போது ஃபாதராக மாறிடுவார், சீடராக மாறிடுவாப்புல. இப்போ நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்தோடனே அவருக்கு அப்படியே வேட்டியை போட்டு வேட்டியை கட்டி நெஞ்சில் ஒரு வேட்டியை சுற்றி விட்டு அவரை அப்படி இப்படின்னு ஐயர் மாதிரி ஆக்கியிருக்கிறாங்க. அப்போ தளபதி சிறப்பான அரசியலை முன்னெடுக்கிறாரு. நீ நடிகண்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அரசியலை சிறப்பாக முன்னெடுக்கிறாருங்கிறது தெளிவாகுது. ஆனால் நான் எங்கே போனாலும் கூட்டம் கூடும், அதனால தான் நான் வெளியில் போகிறதில்ல அப்படின்னு உருட்டுறதுக்கு இப்போ என்ன சொல்ல போகிறாங்கன்னு ஒன்றும் புரியலையே. இப்போ வெளியில் போகும்போது என்ன, அங்கே எதுவும் பல லட்சம் பேர் செத்துட்டாங்களா, பல லட்சம் பேர் அடிபட்டாங்களா, ஒரு 50-100 பேர் காலுகையை உடைஞ்சாங்களா? இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரி, எப்படி கூட்டம் குடிச்சு எப்படி திட்டமிட்டாங்க அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியுமா? இவர் பெரம்பூருக்கு கோலம் போட போகும்போது கூட்டம் வரல, அங்கே போய் கூட்டம் போட்டார். வீட்டுக்குள்ளே போய் தண்ணியை வாங்கி குடிச்சிட்டுலாம் வந்தாப்புல, அங்கே யாருக்கும் அடிபடலை. ஆனால் இவர் பிரச்சாரத்திற்கு வரும்போது மட்டும் அலைகடலைன்னு அந்த கூட்டத்தை பார்த்துருக்குறாப்புல. அப்படின்னா கூட்டத்தை இவர் பார்க்கல, கூட்டியிருக்கிறாரு. இந்த கூட்டத்தை நம்மளை பார்க்க வச்சு கூட்டத்தை வச்சு இவர் ஓட்டாக மாற்ற முயற்சி பண்ணியிருக்கிறாரு. இப்போ திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகன் அங்கே போய் இருக்கிறாரான்னு போய் பாருங்கள்.